வாங்க 1/2 கிலோ சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சு. ஒரு 100 கிராம் ஆயில் விட்டுக்குங்க. அது கூட ஒரு 2-3 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம தேவையான பட்டை கிராம்பு அந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ வெங்காயம் போட்டுக்குங்க. கூட பச்சை மிளகாய் ஒரு 4 போட்டுங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் நம்ம போட்டோம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 1/4 கிலோ தக்காளி சேர்த்துப்போம். தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேலை ஆரம்பிக்கும் போதே இந்த பிரியாணி அரிசியை ஊற வச்சுருங்க. நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அரிசி மட்டும் எப்போவுமே நல்ல அரிசியாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி செய்ய தெரியாதவங்களுக்கும் நல்லா வரும். நல்லா வாசமான அரிசியாக, ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னா அந்த அரிசியை வாங்கிக்கோங்க. பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதை சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணி சிம்பிளாக இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாய் பிரியாணி மாதிரி இருக்கும். நிறைய மசாலாலாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு செஞ்சிடலாம். அதிகமான மசாலா பவுடர் இதெல்லாம் அரிசிலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இஞ்சி பூண்டு எல்லாம் நம்ம போட்டு எல்லாமே தயாராகி ஓரளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம சிக்கனை போட்டுவோம். ஒரு 1/2 kg சிக்கன் அதில் போடுறேன். சிக்கன் நல்லா லைவாக வாங்கிக்கோங்க புதுசாக. அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு நல்லதாகவும் இருக்கும் சிக்கன். இதை போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஒரு 1/2 kg சிக்கன் போட்டாச்சு. இது லைட்டாக ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன போட போகிறோம் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துப்போம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் மசாலா. வேறு எந்த மசாலாவும் சேர்க்காதீங்க. பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவே கிடைக்கும் உங்களுக்கு. இது மட்டும் போட்டிங்கனாலே போதும். இதை போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. அந்த மசாலாலாம் அந்த கறி நல்லா ஊறும். பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட மசாலா ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம தண்ணியை சேர்த்துப்போம். 2 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். அதனால் 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. எதில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் அளவு சேர்த்துக்கங்க. 1 கப்பு ஊற்றுறேன். 2வது கப்பு, அப்புறம் ஒரு 1/2 கப்பு. அரிசி நம்ம ஊற வைக்கிறதுனால 2.5 கப்பு இருந்தால் போதும். ஊற வைக்கல கொஞ்சம் அர்ஜென்ட்டாக செய்கிறோம் அப்படின்னா ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துக்கங்க. கரெக்டாக இருக்கும். பிரியாணி சூப்பராக வரும். யாராக இருந்தாலும் செஞ்சிடலாம். நல்லா உதிராக வரும். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். உப்பு காரெல்லாம் இப்போ செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கிட்டோம். இதில் எந்த கலர் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காதீங்க. அப்படியே செய்யுங்க. ரொம்ப நல்லா கமகமன் வாசனையும் உங்களுக்கு கிடைக்கும். பிரியாணி கலரும் நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ரைஸ் போட வேண்டியது தான். ஊற வச்ச ரைஸை இப்போ நம்ம சேர்த்துப்போம். இப்போ நம்ம ரைஸை சேர்த்துப்போம். 2 கப் ரைஸ் ஊற வச்சுருந்தோம். அதை நம்ம சேர்த்து நல்லா ஒரு கிளறி இப்போ பாருங்கள் எல்லா ரைஸும் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு கிளறி வச்சுருங்க. நல்லா ஹைலியே இருக்கட்டும். ஹையில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு வச்சுருங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். வெறும் மூடி மட்டும் போட்டு வச்சுருங்க. சுடு தண்ணி கொஞ்சம் வச்சுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு சுண்டி இந்த லெவலில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு நம்ம தம் போட்டுருவோம். இது நல்லா இப்படி மட்டமாக ஒரு கிளறிட்டு இதுக்கு கரெக்டாக லெவலான ஒரு தட்டு எடுத்துங்க. எப்போவுமே எந்த பாத்திரம் எடுத்தாலும் அதை மேலே வச்சு அதுக்கு மேலே நல்லா ஒரு வெயிட் ஒன்று வச்சுட்டு இப்போ ஃப்ளேமை வந்து லோ ஆக்கிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த இடத்துல சுடுதண்ணி ஊற்றிடுவோம் நம்ம. அவ்வளோதான். இதில் சுடுதண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா தம்மாகி உங்களுக்கு பிரியாணி பக்காவாக ரெடி ஆகிடும். அப்புறமா உங்களுக்கு எப்படி பிரியாணி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் பிரியாணி தம்லாம் முடிஞ்சிச்சு. எவ்வளோ சூப்பராக தயாராகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் புதினா மட்டும் தூவிடுங்க. இது பாருங்கள் எவ்வளோ உதிராக வந்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கா. ஈஸியாக பண்ணிடலாம் இந்த பிரியாணி. தம் பிரியாணி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியாதவங்களும் இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். வாசனையாக கமகமாக இருக்கும் பிரியாணி. பாருங்கள் நல்லா கறியெல்லாம் கூட நல்லா வெந்து பூ போல் இருக்குது. இதாங்க தரமான பிரியாணி தயாராகிடுச்சு. வேறு நல்லா இருக்கு பாருங்கள். லெக் பீஸ் பாருங்கள். முட்டை, சிக்கன் வறுவல்,
தயிர் பச்சடி. தரமான சூப்பரான சுவையான பிரியாணி தயாராகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.